ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கையில் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்வதற்கு இடமாக உள்ள 13வது திருத்தத்தை அரசியலமைப்பிலிருந்து மாற்றுவதற்கான முயற்சிகள் மும்புறமாக இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த பேச்சுக்களும் செய்திகளுமே இந்த வாரத்தின் ஊடகங்களில் பிரதானமாக இடம் பிடித்துள்ளன. நேற்றைய தினம் நாளிதழ்களில் இந்த செய்திகள் பெரும்பாலாக வெளிவந்திருந்தன. அதனை தவிர பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச இதனை முற்றாக நீக்கிவிட வேண்டும் எனவும் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் அபிவிருத்திக்கு தடையாயின் 13வது திருத்தத்தை பின்னிக்க மாட்டோம் என பாசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரது கருத்துக்களும் மிக முக்கியமானது. காரணம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர்கள் இவர்களது அறிக்கையானது அரசியலில் தாக்கத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தும் என கணிக்கப்படுவதால் இவர்களது வாயிலிருந்து 13வது திருத்தம் அகற்றப்படும் அல்லது முற்றாக இல்லாதொழிக்கப்படும் என்ற கருத்துக்கள் அரசியல் அரங்கில் மிக முக்கியமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்று. வணக்கம் நேயர்களே, இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி தமிழ் நாளிதழை பார்க்கலாம். அபிவிருத்திக்கு தடையாயின் 13வது திருத்தத்தை பின்னிக்க மாட்டோம், சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தவும் தயார், கூட்டமைப்பினர் அபிவிருத்திக்கு தடை, பாசில் குற்றச்சாட்டு என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. மக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டமானது வடமாகாணத்தை கட்டி எழுப்புவதற்கும் அங்குள்ள மக்களின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கும் தடையாக இருப்பின் அல்லது சிலர் அதனை தடையாக பயன்படுத்தினால் மக்களின் விருப்பத்திற்கு இணங்க அந்த சட்டத்தை நீக்கிவிடுவதற்கு அரசாங்கம் பின்னிக்காது. இதற்காக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய தேவை ஏற்படின் அதனை மேற்கொள்வோம் என்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச தெரிவித்தார். இதற்காக 13வது திருத்த சட்டத்திற்கு பதிலாக 19வது திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கும் அரசாங்கம் பின்னிக்காது. மக்களுக்கு அதிகாரங்களை கொடுப்பதற்கு அரசாங்கம் எப்போதும் தயாராகவே இருக்கிறது. அந்த வகையில் 13வது திருத்தத்தை அபிவிருத்திக்கு தடையாக பயன்படுத்த வேண்டாம் என்று கோருகிறோம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வடபகுதியின் அபிவிருத்திக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்போதும் தடையாக உள்ளது. இந்தியா, சீனா போன்ற நாடுகளிடம் இலங்கைக்கு உதவிகளை வழங்க வேண்டாம் என்று கூறி வருகிறது. இதனால் வடக்கு கிழக்கு அபிவிருத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டால் அதற்கு கூட்டமைப்பை பொறுப்பு கூற வேண்டும் என பாசில் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள பொருளாதார அபிவிருத்தி அமைச்சில் நேற்று தமிழ் பத்திரிகைகளின் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் கருத்துரைத்த அமைச்சர் பாசில் ராஜபக்ச, திவினகும திணைக்களம் தொடர்பான சட்டமூலத்தை நிறைவேற்றுவதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பே பிரதான தடையாக செயற்பட்டு வருகிறது. திவினகும ஊடாக வடக்கு மக்களுக்கு பாரிய நன்மைகள் கிடைக்க உள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியில் புலிகளின் பிரதிநிதியாக செயற்பட்டது. அந்த வகையில் புலிகள் செய்த அனைத்து விடயங்களுக்கும் கூட்டமைப்பினர் பொறுப்பு கூற வேண்டியது அவசியமாகும். இந்த நிலையில் கடந்த 60 வருடங்களாக வடக்கு மக்கள் எதிர்நோக்கி வந்த அழிவுகள் தற்போது தடுக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அங்கு அனைத்து விதமான அபிவிருத்தி வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. வீதிகள், ரயில் பாதைகள், கைத்தொழிற்சாலைகள் என்பன முன்னர் அளிக்கப்பட்டன. அவற்றை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்பி வருகிறோம். மேலும் முழு நாட்டுக்கும் வழங்கப்பட்டு வந்த சமுர்த்தி உதவிகள் வடக்குக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த வருடத்தின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வடக்கின் பல பகுதிகளுக்கும் சமுர்த்தி உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் வடக்கு மக்களுக்கான சமுர்த்தி கொடுப்பனவே உரிய முறையில் வழங்குவதற்கு திவினகும இடம் அளிக்கிறது. ஆனால் அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தடை போட்டு வருகிறது. வடக்கு மக்களின் பிரதான பிரச்சனையான காணி பிரச்சனையை குறிப்பிட முடியும். அதனை சட்ட ரீதியாக தீர்த்து அந்த மக்களின் காணி உரிமையை பின்சவிய திட்டத்தின் ஊடாக உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்த போது கூட்டமைப்பினர் நீதிமன்றம் சென்று அதனை தடுத்தனர். கிழக்கு மாகாண சபை தேர்தலில் ஆளும் கட்சி கிழக்குக்கு முதலமைச்சர் என்று பிரசாரம் செய்தது. ஆனால் கூட்டமைப்பு தமிழ் முதலமைச்சர் என்று பிரசாரம் செய்தது. ஆனால் கூட்டமைப்பின் செயற்பாட்டின் காரணமாக கிழக்கு மாகாண சபையில் ஒரு தமிழ் அமைச்சரும் இல்லாமல் போனதுடன் தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் பதவிகள் கூட பெற முடியாத சூழல் ஏற்பட்டது. இவ்வாறு வடக்கு கிழக்கு மக்களின் நலன் சார்ந்த அனைத்து விடயங்களிலும்
கூட்டமைப்பு தடை போட்டே வந்துள்ளதாக அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்தார் என இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர தமக்கு தாமே குழி தோண்டுகின்றனர் சம்பந்தன் கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. 13வது திருத்தச் சட்டத்தை இல்லாதொழிக்க எடுக்கப்படும் முயற்சி தமக்கு தாமே குழி தோண்டும் செயற்பாடாகும். அவர்கள் நன்றாக குழியை தோண்டட்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார். 13வது திருத்தத்தை இல்லாத ஒழிப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அமைச்சர் விமல் வீரவங்ச ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்து கேட்டபோதே இரா சம்பந்தன் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர 13வது திருத்தத்தை ஒழித்து மாகாணங்களை 5ஆக குறைப்பதை அரசின் இரகசிய திட்டம் ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் வழிகாட்டிய 13வது திருத்தத்தையும் மாகாண சபைகளையும் இல்லாது ஒழித்து இந்த நாட்டில் இன்றுள்ள 9 மாகாணங்களின் எல்லைகளையும் மீளமைத்து அவற்றை 5 மாகாணங்களாக மீள்நிர்ணயம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் இரகசிய திட்டம் தீட்டியுள்ளது. பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தலைமையில் அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இலக்கை முன்வைத்தே அரசாங்கம் இன்று காய் நகர்த்துகிறது. இந்த தகவலை முடியுமானால் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் மறுக்கட்டும். அதேபோல அரசில் உள்ள தமிழ் முஸ்லிம் கட்சிகளும் இடதுசாரி கட்சிகளும் இதற்கு பதில் சொல்லட்டும் என்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் தீர்ப்பு சவாலாக அமைந்தால் இறையாண்மையை பாதிக்கும் அமைச்சர் விமல் வீரவங்ச என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. திவிநகம சட்டமூலம் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணையின் தீர்ப்புகள் அரச தரப்பிற்கு சவாலாக அமைந்தால் அது நாட்டின் இறையாண்மையை பெரிதாக பாதித்துவிடும். எனவே திவிநகம சட்டமூலம் தேசிய அரசியலில் முக்கியமான விடயமாகும் என்று அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். பாராளுமன்ற அதிகாரங்களை எடுக்கும் நடவடிக்கைகளில் மாகாண சபைகள் செயற்படுமேயானால் அதனை அனுமதிக்க முடியாது. எவ்வாறாயினும் மாகாண சபை முறைமையின் தேவைகள் குறைந்துள்ளது. எனவே பலனற்ற முறைகளை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். திவிநகம சட்ட மூலத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை நேற்று திங்கட்கிழமை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த விசாரணையை அடுத்து நீதிமன்றத்திற்கு வெளியே ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விமல் வீரவங்ச இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர கேபிக்கு விடுதலை எமக்கு சிறையா பொது மன்னிப்பு அளித்து விடுவியுங்கள் அமைச்சர் வாசுவிடம் தமிழ் அரசியல் கைதிகள் கோரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. விடுதலை புலிகளுக்கு ஆயுத கொள்வனவில் ஈடுபட்ட கேபி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல நூற்றுக்கணக்கானோரை கொன்று குவித்தவர்கள் பாராளுமன்றத்திலும் மாகாண சபைகளிலும் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். இந்த நிலையில் அரசியல் கைதிகளான எம்மை மட்டும் தொடர்ந்தும் தடுத்து வைத்திருப்பது எந்த வகையில் நியாயமாகும் என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவிடம் தமிழ் அரசியல் கைதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 80 அரசியல் கைதிகளை மொழி அமுலாக்கல் சமூக நலத்திற்கான அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார நேற்று சந்தித்து பேசினார். சிறைச்சாலைக்கு நேரடியாக விஜயம் செய்து கைதிகளின் குறைபாடுகளை கேட்டறிந்தனர். இதற்கான ஏற்பாட்டினை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், அப்பாத்துரை விநாயகமூர்த்தி ஆகியோர் மேற்கொண்டிருந்தனர். அமைச்சருடன் இவர்கள் இருவரும் சிறைச்சாலைக்கு விஜயம் செய்திருந்தனர். இங்கு அமைச்சரிடம் தமது பிரச்சனைகளை கைதிகள் எடுத்து கூறினர். விடுதலை புலிகளின் முக்கியஸ்தர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 11,000 விடுதலை புலி உறுப்பினர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் சிறு குற்றச் செயல்களுக்காக கைதான நாம் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளோம். இது எந்த வகையில் நியாயமாகும்? எம்மை பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்க வேண்டும். அதில் சட்ட சிக்கல் ஏதாவது வருமானால் பிணையிலாவது எம்மை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எமது வழக்குகளில் ஒவ்வொரு விதமான தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. எமது வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தனி சிங்கள மொழியிலேயே சமர்ப்பிக்கப்படுகிறது. நாம் தன்னிச்சையாக நீதிமன்றத்தில் வாதிட முடியாதுள்ளது. உரிய வகையில் மொழிபெயர்ப்புகளை வழங்குவதில்லை. இதனால் நாம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகிறோம். எமது வழக்குகளை வடக்கு கிழக்கு நீதிமன்றங்களுக்கு மாற்றினால் மொழி ரீதியான பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதுடன் கால விரயத்தையும் கட்டுப்படுத்த முடியும் எனவும் சிறை கைதிகள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவிடம் கோரிக்கை விடுத்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர சில அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் செயற்பாடுகள் மனிதாபிமானத்திற்கு சவால் என்கிறார் ஜனாதிபதி என்ற தலைப்பிலும் கூட்டமைப்பு பதிவு தொடர்பான முரண்பாட்டிற்கு தீர்வு காண முடியும் தலைவர் இரா சம்பந்தன் கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளும் வெளிவந்துள்ளன. அத்துடன் காணாமல் போனோர் கடத்தப்பட்டோர் தொடர்பில் நேரடியாக தலையிட வேண்டும் ஐநா செயலாளரிடம் கோரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கையில் காணாமல் போனோர் கடத்தப்பட்டவர்கள் தொடர்பாக ஐநா செயலாளர் பான் கி மூன் நேரடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என காணாமல் போனோரை தேடி அறியும் குழு தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னஹலி கூட காணாமல் போய் நேற்று 22ஆம் திகதியுடன் 1000 நாட்கள் பூர்த்தியானதை முன்னிட்டு கொழும்பில் உள்ள ஐநா உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட கவன
கவனஈர்ப்பு போராட்டத்திலே இவ்வாறு வலியுறுத்தப்பட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து இன்று வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி யாத்ரா பெஹரගෙන ஆஸ்திரேலியா ගිය 14 දින අල්ලන්න වරන්තු ජාත්‍යන්තර පොලිසිය සහාය இல்ல என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. படகை கடத்தி கொண்டு ஆஸ்திரேலியா சென்ற 14 பேரை கைது செய்ய பிடியாணை சர்வதேச போலீசாரின் உதவி கோரப்படுவதாக என்ற பிரதான செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இலங்கையின் தெற்கு பிராந்தியமான தங்கால பிரதேசத்தில் மீனவ படகொன்றை கடத்தி கொண்டு ஆஸ்திரேலியா சென்ற 14 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசாரின் உதவியை கோர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீனவ படகில் இருந்த 3 மீனவர்களை தாக்கி கடலில் தள்ளிவிட்டு ஒரு கும்பல் ஒன்று படகை கடத்தி சென்றதாகவும் இந்த படகின் மூலம் அவர்கள் ஆஸ்திரேலியா தப்பிச் செல்ல திட்டமிட்டு இருந்ததாகவும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அவர்களை கைது செய்ய சர்வதேச போலீசாரின் உதவியை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இன்றைய லங்கா தீபவின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் படி வெடிகரான இல்லத்தி ராஜ்ய வைத்தியவரு அனிதா சிட்ட வர்ஜனியே என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. சம்பளத்தை உயர்த்துமாறு கோரி அரச மருத்துவர்கள் நாளை மறுதினம் முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. அத்துடன் පිරිපහදුවට බොරතෙල් 25 වෙනිදා තෙක් පමණයි ඉන්ධන තොග තිබෙන නිසා හිඟයක් ඇතිවන්නේ නැහැ සංස්ථාව කියති என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. சுத்திகரிப்புக்கு 25ஆம் தேதி வரை மாத்திரமே எண்ணெய்கள் களஞ்சிய சாலைகளில் உள்ளன. எரிபொருட்கள் கைவசம் இருப்பதால் தட்டுப்பாடு நிலவாது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளதாக இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் லங்கா தீப அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையும் விரைவாக பார்த்து விடலாம். அதனுடைய பிரதான செய்தி අන්තර්මෝසම් වර්ෂාව සමග රටපුරා ආපදා අවදානමා පස්කන්ද කඩා වැටි අත්තනකල්ලේ දැරියක් අතුරු දහන් என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய திவ இன பத்திரிகை வெளிவந்துள்ளது. பருவப்பேச்சு காலநிலை காரணமாக நாடு முழுவதும் அனர்த்த நிலைமை. மண்திட்டு சரிந்து விழுந்ததில் அத்தனகல பிரதேசத்தில் சிறுமி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அது தற்போது இலங்கையில் பெய்து வரும் பருவப்பேச்சு மழை காரணமாக ஆங்காங்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சில இடங்களில் மண்தட்டுகள் சரிந்து விழுந்துள்ளன. இதனால் பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அனைத்து மக்களையும் அவதானமாக செயற்படுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினம் பிரதானமாக திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதனை தவிர ஏஜாப்பின் நிரப்பு ஆயிட்ட தின ஹதா கால்தே என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு 7 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள 7 உறுப்பினர்களுக்கும் கட்சி குறித்த கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளதாகவும் கட்சியின் செயற்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக நடந்து கொண்டமைக்காக விளக்கம் அளிக்குமாறு அவர்களுக்கு 7 தினங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி தரப்பு தகவல்கள் தெரிவிப்பதாக திவ இன பத்திரிகையின் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர திராவிட டயஸ்போராவின் சாக்காச்சா சந்தகா கொந்தேசி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. புலம்பெயர் தமிழ் சமூகம் பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனைகளை விதித்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. சுயநிர்ணய உரிமை, தமிழீழ மக்களுக்கான உரிமை ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யுத்த விசாரணைகளுக்கு இடமளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனைகளை முன்வைத்து இதற்கு இணக்கம் வெளியிட்டால் மாத்திரமே இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுக்களை நடத்த தயாராக இருப்பதாக உலகத் தமிழர் பேரவை நிபந்தனை விதித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி தில்லியில் பயங்கரவாதி கைது, பெங்களூர் தில்லி தாக்குதலில் தேடப்பட்டவர் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. தில்லி மற்றும் பெங்களூரில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இந்தியன் முஹாஜிதீன் அமைப்பைச் சேர்ந்தவர் என்று சந்தேகிக்கப்படும் பயங்கரவாதி முகமது ஃபாசி என்பவரை தில்லி போலீசார் திங்கட்கிழமை கைது செய்தனர். கடந்த சில மாதங்களாக சவுதி அரேபியாவில் தங்கியிருந்த அவரை சவுதி அரசு நாடு கடத்தியது. தில்லி விமான நிலையத்தில் திங்கட்கிழமை காலை வந்து இறங்கிய அவரை போலீசார் கைது செய்தனர். ஃபாசி 2010ஆம் ஆண்டில் பெங்களூரு சின்னசாமி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவத்திலும் அதே ஆண்டில் தில்லி ஜும்மா மசூதி அருகே நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்திலும் தொடர்புடையவர் என்பதால் போலீசார் இவரை தேடி வந்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நிம்மதி இழந்திருக்கிறேன் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. உள்கட்சி சண்டையால் நான் நிம்மதி இழந்திருக்கிறேன் என திமுக தலைவர் கருணாநிதி வேதனை தெரிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு மீது அக்கட்சியின் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளரும் மத்திய இணை அமைச்சருமான பழனி மாணிக்கம் பகிரங்கமாக குற்றம் சுமத்தி வருகிறார். பெரியாறு அணை நீர்மட்டம் 123 அடியாக உயர்வு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இதனை தவிர இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி கட்சிக்குள் நடப்பது என்ன தெரியாமல் திமுக தொண்டர்கள் வியப்பு, கருணாநிதி
அனுமதியின்றி பழனி மாணிக்கம் பேட்டி அளித்தாரா என்ற கேள்விக்குறியோடு இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கத்திற்கும் TR பாலு எம்பிக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பஞ்சாயத்திற்கு வருமாறு கருணாநிதி விடுத்த அழைப்பை TR பாலு ஏற்க மறுத்துவிட்டார். கருணாநிதியின் அனுமதியின்றி TR பாலுவை விமர்சித்து பழனி மாணிக்கம் பேட்டி அளித்தாரா என்ற கேள்வி திமுக வட்டாரத்தில் எழுந்துள்ளது. கட்சியில் நடக்கும் மோதலின் பின்னணி புரியாமல் அப்பாவி திமுக தொண்டர்கள் வியப்பில் ஆழ்ந்துள்ளதாக தினமலரின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் DNPSC செயலாளர் உதயச்சந்திரன் மாற்றப்பட்டது ஏன் என்ற கேள்விக்குறியோடும் கனமழை நீடிக்கும் என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளையும் தினமலர் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.